ஸோ இப்போ நீயா நானா நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நிறையா பேர் வந்து அது ரைட்டுன்னு சொல்லியிருப்பீங்க. பட் நான் வந்து சொல்கிறேன், நானும் இதே மீடியாவில் நான் போயிருக்கேன். மீடியாவில் என்னென்ன ஆகும், எப்படியெல்லாம் அதை திருப்புவாங்க, அவங்களோட டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீடியாஸ் பற்றி. ஸோ நான் அதை பார்க்குற வரைக்கும் எனக்கு அது சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு கிடையாது அப்படின்றது தான். பிகாஸ் நீங்கள் அவங்களோட கொஸ்டின் கேட்கும் போது இங்கே ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பட் நீங்கள் அதை அப்யூஸ் பண்ணுறீங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். என்னோட ஏரியாவுக்கு ஒரு ரேபிஸ் டாக் எங்கேருந்தோ வருது. பட் எனக்கு அந்த டாகை வந்து தெரியல. ஸோ நான் பக்கத்தில் போய் நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் அதை வந்து வீடியோஸ் எடுத்து டாக்டருக்கு அனுப்பும்போது அது ரேபிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக நான் என்னோட ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு வார்ன் பண்ணிவிட்டு இங்கிட்டு வராதிங்கன்ற மாதிரி சொல்கிறேன். அந்த டாக் ஒரு லெவலுக்கு மேலே அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது, எங்களை துரத்துது, எங்களோட அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து துரத்துது. ஸோ இமீடியட்டாக நான் கார்பரேஷன் கால் பண்ணுறேன், எனக்கு எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் வாங்க, அந்த டாக் இப்படி இருக்குது, அது இங்கே இருக்க நிறைய பேரை கடிக்கிறதுக்கு இங்கே ஏரியாவில் இருக்க வரைக்கும் தான் என்னால் வாட்ச் அவுட் பண்ண முடியும். இந்த ஏரியா தாண்டி போயிட்டா என்னால் போய் வாட்ச் அவுட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் ரூரல் ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் மந்திரி இடத்துல இருக்கேன், அவங்க வந்து விசிட்டிங்க்கு வந்திருக்காங்க, என்னால் வர முடியாது, இது ரொம்ப எமர்ஜென்சி, உங்களுக்கு புரியுதா புரியலையா, இங்கே யாரையாவது கடிச்சா உங்களுக்கு, நானும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல. போக போக அதோட அக்ரெசிவ்னஸ் அதிகமாச்சு. ஸோ எங்கே அது மனுஷங்களை ஹர்ட் பண்ணிடுமோ அப்படின்னு நான் ஒரு ப்ரைவேட்டை ஹையர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து எனக்கு 3000 கேட்குறாங்க. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அந்த 3000 நான் அஃபோர்ட் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த டாகை கேட்ச் பண்ணி அதை வேறு அப்சர்வேஷன் வார்டில் நான் வைக்க சொல்லி அந்த டாக் ஒரு 5 டேஸில் இறந்து போயிடுது. பிகாஸ் ரேபிஸ் வந்து கன்ஃபார்ம்டு. நான் என்ன கேட்குறேன், அப்போ எனக்கு எப்படி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும்? நீங்கள் ஒரு டாக் ஷெல்டர் வைக்க போகிறோம், அங்கே கொண்டு போய் நல்லபடியாக பார்த்துக்குறோம் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தா, ஏபிசி வேக்சினேஷன்ஸ் இந்த மாதிரி டாக்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாங்களுமே பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கும் இந்த டாக் இந்த ஏரியாவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கிட்டெல்லாம் அடி வாங்கி திட்டு வாங்கி சோறு போடணும்னு எங்களுக்கு கிடையாது. எங்கள் சொந்த காசை செலவு பண்ணுன்றது எங்களுக்கும் கிடையாது. பட் நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாதப்போ நீங்கள் எப்படி அந்த நாயை கொண்டு போய் நல்லா வச்சு பார்த்துக்குவீங்கன்னு நாங்கள் நம்புறது. அது என்னோட கொஸ்டின். ஸோ நல்லா வச்சு பார்த்துக்குவீங்க நான் எப்படி நம்புறேன்? ஒரு ரேபிஸ் டாகுக்கு நான் கூப்பிடுறேன், நீங்கள் வரல. ஸோ இது எப்படி வந்து என்னால் இருக்க போய் நான் அந்த 3000 அஃபோர்ட் பண்ணுறேன். 3000 அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அந்த ஏரியாவிலேருந்து அந்த டாகை துரத்துவாங்க. அது வேறு ஏரியாவுக்கு போய் நிறைய அனிமல்ஸை கடிக்கும். இந்த டைமில் அது ஆடை கடிச்சாலோ மாடை கடிச்சாலும் மனுஷனை கடிச்சாலோ குழந்தைங்களை கடிச்சாலும் அந்த அக்ரெசிவ்னஸ் அதுக்கு இருக்கும். அப்போ அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஏதோ என்னோட ஏரியாவில் இருக்க போய் நான் அந்த டாக் அவுட்டருக்கும் போக விடாமல் எங்களோட ஏரியாக்குள்ளேயும் தாண்ட விடாமல் நான் அதை லாக் பண்ணி அதை வந்து கேட்ச் பண்ணி பிடிச்சேன். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியும். ஸோ தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணலை, நான் எப்படி அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக நான் வந்து பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது என்னோட கொஸ்டின். அண்ட் இன்னொன்று, ஒரு டாக் வந்து ரேபிஸ் கேஸ், ஒரு விமன் வந்து ஜிஹெச்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நடந்த விஷயம். அவங்க சொல்கிறாங்க, ஜிஹெச்சில் இப்போ போதிய டாக்டர்ஸ் கிடையாதுமா, இது வந்து ரேபிஸ் கன்ஃபார்ம், நீங்கள் வந்து இது ஆள் இல்லாத இடத்துல போய் அவுத்து விட்டுருங்க. நீங்கள் ஒரு லேடிஸ் எப்படி அழுத்தி பிடிச்சிப்பீங்க, எங்ககிட்டயும் மெடிசன் கிடையாது, போய் மெடிசன் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் இந்த டாகை தூக்கிட்டு போய் தான் அந்த மெடிசனை வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க. அந்த லேடியால் முடியல. அண்ட் அவங்களுக்கு ரேபிஸ் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒரு ஆள் இல்லாத இடத்துல அவுத்து விட்டுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் அந்த ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர்ஸ் உட்பட நீங்கள் எப்படி ஒரு ரேபிஸு அப்படின்றத ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி தெரியப்படுத்துறீங்க? அந்த மக்களை எப்படி எடுத்துகிட்டு போய் நீ ஒரு லேடிஸு உங்களால் பிடிச்சிக்க முடியாது, நீ கொண்டு போய் ஆள் இல்லாத காட்டில் அவுத்து விட்டுருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் அடுத்த ரேபிஸ் கேஸ் வரும்போது அந்த ஏரியாவில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கும் போது நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? எங்களை மாதிரி ஃபீடர்ஸ் ரெஸ்கியூவர்ஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த ஒழுங்காக பண்ண போகிறீங்க? இதுக்கு தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோமே தவிர்த்து, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தலைப்படாக அடிச்சுக்கிறோமே தவிர்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்நேரம் வந்து ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்குன்றீங்க. ரேபிஸ்ன்றது நான் திருப்பி சொல்கிறேன், நாட் ஒன்லி அ டாக்ஸ், பேட்டில் இருக்கும், அதே மாதிரி எலியில் இருக்கும். ஸோ எல்லா அனிமல்ஸ்லையும் ரேபிட் வரும். அப்படி ஒவ்வொரு நீங்கள் வர வர ஒவ்வொன்றா அழிச்சு இன்னும் என்ன பண்ண போறீங்க? ஸோ திஸ் இஸ் மை கொஸ்டின். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களை கடிக்கிறதோ உங்கள் குழந்தைங்களை துரத்துறதோ இது எல்லாமே வந்து எங்களுக்கும் ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது, எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கும் நைட் ஒர்க் போகிறேன், என்னையும் டாக்ஸ் துரத்தும் தான், என்னையும் வந்து டாக்ஸ் கடிச்சிருக்கு தான், என்னையும் டாக்ஸ் சுத்து போட்டிருக்கு தான். பட் எனக்கு அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்களும் இது வேணான்றோம். பட் ஒரு ப்ராப்பராக எங்களுக்கு காட்டுங்க, இதுதான் பண்ண போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள். வி ஆர் ஆல் அக்செப்டட். இங்கே ஒருத்தர் உங்களை தடுக்க மாட்டாங்க.
எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் கொண்டு வாங்க, கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட விஷயங்களை தவிர்த்து நானே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் எல்லாரும் கேட்டாலுமே எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. இங்கே யாருக்குமே ஒரு ஒழுங்கான இது கிடையாது. இதுதான் எங்களோட விஷயங்களை தவிர்த்து மற்றபடி வந்து நாங்கள் டாக்ஸ்க்கு அப்படியே கொடி தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவீங்க. இதுக்கு கீழே எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.